ஹாப்பி எவ்ரிவன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல சியூடி 2026க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டல்ல நமக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் அட்மிஷன் போர்ட்டல் லிங்க்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன மாதிரி கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அட்மிஷன் அப்போ தேவை அண்ட் அவங்க கொடுத்துருக்க புல்லட்டின் இருக்க சில ஃபியூ பாயிண்ட்ஸ் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ, என்ன டேட்ஸ்ல நமக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பிகாஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பாண்டிச்சேரிக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு நான் எலிஜிபிளாக, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அதெல்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். பிகாஸ் இதிலெல்லாம் வந்துட்டு 2 ஸ்டெப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா, ஒன்று ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் செலெக்ஷன். இந்த ப்ரொஃபைல் அப்பயே நீங்கள் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் லாக் ஆகிடும். ஓகேங்களா, லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம், அதாவது என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணுன்றதை எடுத்து பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கிளியராக பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டல். கரெக்டுங்களா, அங்கே அட்மிஷனுக்குள்ளே போயிட்டு யூஜி ஹானர்ஸ் ஆர் ரிசர்ச் ப்ரோக்ராம் 4 இயர்ஸ், ஓகே, அது அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்களா, அதில் நமக்கு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சியூடி எக்ஸாம் எப்போ நடந்து முடிஞ்சிச்சு அண்ட் அந்த ஸ்கோர் கார்டு எங்கே போய் ரிலீஸ் பண்ணலாம், ஐ மீன் டவுன்லோட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கே நீங்கள் போய் சப்மிட் பண்ணணும் உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்ளிகேஷன் பண்ணுறப்போ நான் அந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன், டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு அப்ளிகேஷன் டேட் எப்போக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னா 14th ஜூலை ஸ்டார்ட் ஆகி நீங்கள் 24 ஜூலைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் வித்தின் 11:55. ஓகே, ஸோ அது வரைக்கும் டிலே பண்ணாதீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆனோடனே உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸை முடிச்சிருங்க. அண்ட் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ்க்கு 250, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 150, பிடபிள்யூ அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு நோ ஃபீஸ். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது குவரி இருக்குது, நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெயில் ஆர் மொபைல் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் சேமாக தான் இருக்குது. பட் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் சியூடியில் என்ன டொமைன் பேப்பர் ஆர் ஜென்ரல் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துருக்கணுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்காக ஒரு செட் ஆஃப் டொமைன் பேப்பர் சப்ஜெக்ட் காம்பினேஷன் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி டொமைன்ஸ்லாம் பார்க்கும்போது நான் இந்த கோர்ஸ்க்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்க்குமே நான் எலிஜிபிளி, ஐ மீன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, அது உங்களோட டொமைன் சப்ஜெக்ட் காம்பினேஷன் வச்சு நீங்கள் என்னென்னலாம் எலிஜிபிள்னு பார்த்தா தான் ஜஸ்ட் ஒரே கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் வேறு மல்டி டிசிப்ளினரி கோர்ஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் கோர்சஸ் பற்றி அகெயின் தனியாக ஒரு வீடியோ போட்டு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நமக்கு 4 இயர்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா, அதனால ஏதாவது 3 இயர்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பட் நீங்கள் பார்த்த மாதிரி எல்லாமே 4 இயர்ஸ். either பிஎஸ்சி ஒரு பிஏ நீங்கள் ஹானர்ஸ் தான் படிக்க போகிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது கெமிஸ்ட்ரி. அதுக்கான டொமைன் என்னெல்லாம் வேணும் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் காம்பினேஷன் நீங்கள் வச்சிருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி. ஓகே, அண்ட் +2ல நீங்கள் என்ன மாதிரி மார்க் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூஆர் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி 60% எடுத்திருக்கணும். ஓபிசி என்சிஎல் ஆர் இடபிள்யூஎஸ்னா 55%, 50% ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இதே தான் வருது. வேறு ஏதாவது டிஃபர் ஆனால் மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், பிகாஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேங்களா, அண்ட் பயோடெக்னாலஜிக்கு என்னென்னு நீங்கள் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஓகே, mathematics you should have taken mathematics and chemistry, physics. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர் கொடுத்தோம்னா எதர் ஒன்று, பட் அண்டு கொடுத்துருந்தாரு அது ரெண்டும் நீங்கள் எடுத்துருக்கணும்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கணும்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜிஐடி இந்த காம்போ வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி இன்னுமே 2-3 சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் எக்ஸாமில் எழுதியிருந்தாலும் அவங்க இந்த கோர்ஸ்க்கு உங்களை எதை வச்சு வேல்யூவேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் வச்சு தான். அதுக்கு தான் இந்த டொமைன் ஒரு ஜென்ரல் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எது நீடட்ன்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கோர்ஸும் ரீகால் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் எலிஜிபிள்னு பார்க்கலாம். அதுக்காக தான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சினா யூ கேன் ஸ்கிப் த வீடியோ. பட் ஃபார்
லைக் எனக்கு என்னென்ன கோர்ஸ்லாம் நான் எலிஜிபிள்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. ஓகே, நெக்ஸ்ட் பிபிஏ கோர்ஸ்க்கு பிபிஏ இன் மியூசிக், அதுக்கு நம்ம என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா இங்கிலீஷ் ஒரு தமிழ் நீங்கள் எடுத்துருக்கலாம். அண்ட் தென் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. போன இதுக்குலாம் 60% பார்த்தோம்ல, இங்கே 50% ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் 45 ஃபார் ஓபிசி and other categories. Next, BSc in geology, you should have taken physics, mathematics, and chemistry, and 12% and remains the same. BA history, we have history and general aptitude test. BSc epidemiology and public health, we have chemistry, biology, and general aptitude test. Okay. Next, statistics, either core mathematics எடுத்திருந்தாலும் சரி, that is mathematics, அப்படி இல்லைன்னா applied mathematics எடுத்திருந்தாலும் you are eligible for this. Okay. Next, நம்ம பார்க்கும்போது காமர்ஸ். காமர்ஸ்க்கு they are going based upon the general aptitude test. And மைக்ரோபயாலஜிக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து பிடெக் கோர்ஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி, ஓகே, இந்த காம்போவில் நீங்கள் எடுத்து நீங்கள் எலிஜிபிள். அண்ட் நம்ம ப்ரோக்ராம் செலெக்ஷன் அப்போ கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க. அது நான் வீடியோலையுமே சொல்கிறேன். லைக் இப்போ இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே சொல்லுவாங்க இதெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு. அப்பயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஜியோகிராஃபிக்கு யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஜியோகிராஃபி ஆர் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, and applied psychology they are just asking general aptitude test. Next நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ். இதுக்கு நீ இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அண்ட் தென் மாஸ் கம்யூனிகேஷன், you should have taken mass media or mass communication, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் along with the general aptitude test எடுத்துருக்கணும். Next, BBA, that is management course. நீங்கள் business studies and general aptitude test is required for this. Next, 4-year BBA. So BBA first நம்ம பார்த்து general management. Next, இப்போ நான் சொல்கிறது tourism and hospitality management. So இதுக்கான காம்பினேஷன் பாருங்கள், tourism and hospitality management and general aptitude test. இதெல்லாம் தான் நான் கிளியராக பார்க்க சொல்லுங்கள். ஜஸ்ட் பிபிஏன்னு பார்த்துட்டு யூ ஷுட் நாட் கோ அண்ட் அப்ளை. ஓகே, அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட், பேச்சுலர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க். சோஷியல் ஒர்க்கில் they are asking for general aptitude test. Okay. Next, நம்ம பார்க்க போகிறது BA தமிழ். தமிழுக்கு you should have scored, தமிழ் and general aptitude test. Okay. And then textiles and fashion, அது நீங்கள் general aptitude test எழுதியிருந்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டைல்ஸ், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். இதுக்கு general aptitude test. I'm not sure why there is nothing. அதை நம்ம என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனில் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட். இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு எதுக்காகனா இந்த கோர்சஸ்லாம் எங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூரில். அதில் வந்து இந்த கோர்சஸ்லாம் மட்டும் ஸ்டாரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கோர்சஸ் ஆஃபர்டு இன் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அலாங் வித் த எலிஜிபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இப்போ எனக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃப், ஒயிட் பேக்ரவுண்டில் ப்ராப்பராக எடுத்துருக்கணும். உங்களோட செகண்டரி ஸ்கூல், அதாவது 10th மார்க் ஷீட் அண்ட் தென் 12th மார்க் ஷீட், உங்களோட கிராஜுவேஷன் அண்ட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அது தேவையில்லை. 12th முடிச்சு டேரக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா. அண்ட் ஸ்கூலில் டிசி கொடுத்துருப்பாங்கல்ல 5th one, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியூடி யூஜி எழுதுகிறப்போ ஓபிசி என்சிஎல்னு கொடுத்துருக்கீங்க. பட் இஃப் இன்கேஸ் உங்களால் ஓபிசி என்சிஎல்னு இப்போ வாங்க முடியலன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரின்னு கொடுத்து தான் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேண்டேட்டரியாக கேட்டாங்க. ஓகே, அண்ட் கேட்டகரி யூ கேன் சேஞ்ச். அண்ட் அஃபிடவிட் ஃபார் தோஸ் அப்ளைங் அண்டர் சிங்கிள் கேர்ள் சைல்டு கேட்டகரி. ஸோ அஃபிடவிட் வந்துட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர். நீங்கள் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸ்டாம்ப் பேப்பர் செல் பண்ணுறதுக்கு வெண்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட எனக்கு 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வேணும்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களே நீங்கள் வச்சிருக்க ஃபார்மேட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். அண்ட் சேம் ஃபார் சர்டிஃபிகேட் ஆஃப் காஷ்மீரி மைக்ரண்ட் அண்ட் காஷ்மீரி பண்டிட் ஆர் காஷ்மீரி ஹிந்து ஃபேமிலி. அண்ட் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப். அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களால் இது எதையாவது சப்மிட் பண்ண முடியும்னா அண்ட் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்களே ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருக்கணும். ஸோ அண்ட் ஸோ ரீசனால என்னால் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை இப்போ சப்மிட் பண்ண முடியல. பட் நான் ஒன்ஸ் செலக்ட் ஆகி என் அட்மிஷனில் கூப்பிட்டோம்னா என்னால் ஃபிசிக்கலாக வரப்போ அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ சியூடி, யூஜிக்கான சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுல என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷன் பற்றி கிளியராக சொல்கிறேன். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.